ஜாதகத்தில் சூரியன் யார்? பொதுவாக அந்த ஜாதகத்துக்கு பலன் இருக்கா இல்லையான்றது சூரியனை வச்சு நம்ம சொல்லலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? சூரியன் தாங்க இந்த பூமியை இயக்கக்கூடிய சக்தி. ஒருவருடைய ஜாதகத்துக்கு கதாநாயகனாக விளங்கக்கூடியவரும் சூரியன் தான். சரி, சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு கௌரவம் கிடைக்கும். போகிற இடத்துல முதல்ல நிற்பார். ஒரு காரியத்தை எடுத்து நடத்த வேண்டிய நிலைக்கு வருவார். அது இல்லாத அவர் மூத்த சகோதரனாக இல்லாமல் சின்ன வயசில் இருந்தால் கூட சரி, ஒரு காரியத்தை எடுத்துக்கூடிய நடத்தக்கூடிய திறன் அவருக்கு இருக்குங்க. சரிங்களா? சூரியனுடைய நிலையே அதுதான். சரிங்களா? எந்த இடத்துக்கு போனாலும் அவர் தான் முன்னாடி நிற்கணும். அவர் தான் முன்னாடி நிற்பார். ஒரு கட்டளை விதிக்கக்கூடிய நபர் சூரியனாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் சூரியனாவே பிரகாசமான இருப்பார். 100 பேர் இருக்காங்கன்னா அங்கே சூரியன் ஆதிக்கம் பெற்றவர் மூஞ்சி மட்டும் பார்த்திங்கன்னா பிரகாசமாக தெரியும். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அவருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் ஒரு கட்டளை இடக்கூடிய சக்தியானது அவர்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த கட்டளையை ஏற்று நடக்கக்கூடிய திறன் மற்றவர்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதனால் சூரியன் நல்ல பலமாக இருந்துட்டால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக வெற்றி தான். சரி, அவர் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் பலன் கொடுப்பார்? அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்திலே இருந்தால் அது சிறப்புன்னு சொல்லுவேன். சரிங்களா? அந்த லக்னத்தில் அவர் இந்த தீய கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கணும். சரிங்களா? அது எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. அந்த வீட்டுக்குள்ளே வெளிச்சம் இருந்தால் தான் அந்த வீடு நல்லா பளிச்சுன்னு தெரியும். அந்த வீட்டில் வெளிச்சம் இல்லைன்னா வீடு இருண்டு தான் தெரியும். ஸோ அந்த இருண்டில் நீங்கள் யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வெளிச்சமாக இருந்தால் நீங்கள் யார், எப்படி, என்ன கலர், என்ன நிறம், என்ன பாவம் அனைத்தும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த வெளிச்சத்துக்கு உண்டானவர் தான் சூரியன். சரி, இந்த சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் வீக்கானா என்னென்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனானவர் வீக்கானா கண்டிப்பாக அவர்களுக்கு தலைமை பொறுப்பு கிடைப்பதில் மிக 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 கஷ்டங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு கடைசி வரைக்கும் அடிமையாகவே வாழ வேண்டும். அது கட்டின மனைவியாக இருக்கலாம், அல்லது கணவனாக இருக்கலாம், அல்லது பிறந்த இடத்துல இருக்கிற தந்தை தாய், இது மாதிரி யாரோ ஒருவருடைய கட்டளை இடக்கூடிய செயலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபராக தான் இருக்க முடியும். இவர் அடுத்தவருக்கு வேலை சொல்வதோ இவருடைய பேச்சு கண்டிப்பாக எங்கேயும் எடுபடாது. ஸோ இவர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, தினமும் அதிகாலையில் காலை 6 மணிக்கு, அதாவது 5:45 முதல் 6:15 வரைக்கும் டெய்லியும் சூரியனை பார்த்தா போதும். இவர்களுக்கு அந்த ஆளுமை திறனானது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். சரிங்களா? இது எப்போ டெவலப் ஆகுன்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் சூரியன் இப்போ லக்ன பாவத்திலேருந்து சூரியன் எந்த நிலையில் இருக்காரோ அதுக்கேற்ற தான் அவருடைய நிலைமை மாறுபடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, லக்னத்தில் இருந்தால் அவர்களுடைய பலன் சீக்கிரம் கிடைக்கும். இதுவே லக்னத்துக்கு 12வது வீட்டில் சூரியன் இருந்தால் அவங்க மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவித்த பின்னாடி தான் அவங்களுக்கு அந்த பலனானது கிடைக்கும். சரியா? அதே மாதிரி பொதுவாக சிம்பிளாக சொல்லிடுறேன் எந்தெந்த பாவத்தில் இருந்தால் என்னென்ன நடக்கும்னு. முதல் பாவமாக சொல்லப்போவது லக்னத்தில் இருந்தால் அவர் அது சிறப்புன்னு சொல்லலாம். அந்த லக்னத்தில் இருக்கும்போது தீய கிரகங்களோ, தீய கிரகங்களுடைய பார்வையோ, அல்லது தீய கிரகங்களுடைய நட்சத்திர பாதத்திலோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி டிகிரியானது 30 டிகிரி இருக்குது, அதில் 10 டிகிரிக்கு உள்ளே வரக்கூடாது. அப்படி இருந்தால் அவருடைய அந்த ஆளுமை திறனானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான். சரிங்களா? 2வது இடத்துல சூரியன் இருந்தால் கண்டிப்பாக கடுமையான வாக்குவாதம், பிடிவாத குணம், தான் தான் அதிகாரம், தான் தான் பலம், எல்லாமே அப்படி தான் இருக்கும். இதுவே 3வது இடத்துல இருந்தாக்கா அவருடைய தம்பி, இளைய சகோதரர், இளைய சகோதரி இவங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக இருப்பார். அவர்களுக்கு தேவையானதை செய்து தரக்கூடியவராக இருப்பார். அதே மாதிரி 4வது வீட்டில் சூரியன் தான் அவர் வீடு கண்டிப்பாக அரசு சம்பந்தமான இடத்துல இருக்கணும், அல்லது அரசு அதிகாரி சம்பந்தமான இடத்துல இருக்கணும். இது மாதிரி இருந்தார்னா அவருடைய டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி 5ல் சூரியன் தான் கண்டிப்பாக குழந்தை பிறந்த பின்பு அவர் நல்லா இருப்பார்.
குழந்தை பிறக்காதற்கு முன்னாடி என்னென்ன அவமானப்பட்டாரோ குழந்தை பிறந்த பின்பு அனைத்தும் மறைந்து அவர் நினைச்ச காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். அதே 6ல் இருந்தால் எதிலையும் போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டும், அதாவது போராடி ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக அமையும். இதுவே 7ல் சூரியன் இருந்தால் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். மனைவியுடைய ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும், இவருடைய ஆதிக்கம் கொஞ்சம் கீழோங்கி இருக்கும். 8ல் சூரியன் இருந்தால் கொஞ்சம் விபத்துகள் கண்டங்கள் அடிக்கடிக்கு சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி 9ல் சூரியன் இருந்தால் இது தந்தையார் ஸ்தானம். தந்தையாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மகனுக்கும் தந்தைக்கும் கொஞ்சம் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 10ல் சூரியன் இருந்தால் எந்த தொழில் செய்தாலும் அதில் முன்னோடியாக வருவார். அதே மாதிரி 11ல் சூரியன் இருந்தால் உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கக்கூடிய திறன் இருக்கும். அதே போல் அரசு துறை சார்ந்த அனைத்திலுமே இவர் லாபம் ஈட்டக்கூடிய நபராக இருப்பார். 12ல் சூரியன் இருந்தால் இது ஒரு சைன சாதம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் இருப்பது அவ்வளவு சிறப்பில்லை. இதனால் பார்த்திங்கன்னா அவர்களுடைய செலவுகள் அதிகமாக இருக்கும். அதாவது செலவுன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை கோளாறு, ஸ்கின் டிசீஸ், அதே மாதிரி கொஞ்சம் ஹீட்டான அலர்ஜிகள், இது மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு சாதாரணமாக அந்த நிலைப்பாட்டை வச்சு சொல்லக்கூடியது தான். ஆனால் இது அனைத்தையும் தாண்டி கிரகங்களுடைய நிலை, அதாவது திரிகோணம், லக்னம், அதே மாதிரி கேந்திரம், மேலும் இந்த பார்வை, அப்புறம் டிகிரி ஸ்தானம், அதுக்கு மேலே சொல்லப்போனால் ஜாதகத்தையும் மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாமே ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய லக்னம் பாவம், அதே மாதிரி அந்த ராசிகளுடைய கூட்டணி, இதெல்லாம் கொஞ்சம் மாறுபடுவதனால அவங்களுடைய தாக்கங்களும் மாறுபடும். சரிங்களா? ஆனால் பொதுவாக சூரியன் உச்சத்திலேயோ அல்லது ஆட்சியிலையோ இருப்பது சிறப்புன்னு சொல்லுவேங்க. அதே மாதிரி லக்னத்துக்கு 6, 8, 12ல் இல்லாமல் வேறு அனைத்து இடமான 3ல் இருந்தால் சிறப்புன்னு சொல்லுவேன். அதே மாதிரி லக்னத்திலே இருந்தால் அது சிறப்புன்னு சொல்லுவேன். 11ல் இருந்தால் அது சிறப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? மீதி எங்கே இருந்தாலும் அதனுடைய பலன்கள் அந்த கிரகங்களுடைய பார்வை, அதே மாதிரி கிரகங்களுடைய தாக்கத்தை பொறுத்து மாறுபடும். ஆக மொத்தம் சூரியன் ஆகப்பட்டவர் சிறப்பாக இருக்கணும் ஜாதகத்தில். அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னவோ கீழே கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கீழே தெரிவிங்க. அதுக்கேற்றபடி நம்ம பலாப்பலன்கள் என்ன வரும்னு சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.